ஹலோ வியூவர்ஸ், நம்ம நாளுக்கு நாள் யூஸ் பண்ணக்கூடிய மொபைலோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே தாங்க இருக்குது. ஒரு வீட்டில் சராசரியாக 5லேருந்து 6 மொபைல் ஃபோன் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், குட்டி சுட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும். சரி, நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸையுமே நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா? எஸ்பெஷலி குழந்தைங்கிட்ட இருந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்து செட் பண்ணி வச்சுருக்கோமா? அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு மொத்தம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலான Tech-nLITE சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். நம்ம மொபைலில் பார்க்கக்கூடிய டிப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரௌசர் செட்டிங்ஸ் தான். நம்ம ஃப்ரெண்டுகிட்டையோ இல்லை நம்ம வெல்விஷர்ட்டையோ யார்கிட்டனாலும் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியாததை கேட்டோம் அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னென்னா கூகுளில் சர்ச் பண்ணுறா அப்படின்வாங்க. அந்த கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுற எல்லா விஷயமுமே டேட்டா பேஸாக சர்ச் இன்ஜினில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஸ்டோரே ஆகாத சர்ச் இன்ஜின் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? எஸ், ஒரு சர்ச் இன்ஜின் இருக்குது. அதில் நீங்கள் என்ன சர்ச் பண்ணாலும் அது எந்த ஒரு டேட்டாவையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. அவ்வளோ ப்ரைவேசியான சர்ச் இன்ஜின். அது எது அப்படின்னா அதுதான் DuckDuckGo அப்படின்ற இந்த சர்ச் இன்ஜின் எதையுமே ஸ்டோர் பண்ணி வைக்காது. அது உங்கள் ஐபி அட்ரஸ், நீங்கள் இப்போ சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்கள், சர்ச் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த வித டேட்டாவையுமே ஸ்டோர் பண்ணி வைக்காது. அதனால் இந்த சர்ச் இன்ஜின் வந்து ரொம்பவுமே ப்ரைவேசியான சர்ச் இன்ஜின்னு நிறைய நாடுகளில் யூஸ் பண்ணுறாங்க. முடிஞ்சால் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணுறது நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன மாதிரி லாகின்ஸ் யூஸ் பண்ணுறோம், அந்த லாகின்ஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகுது, அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போல்லாம் நம்ம டே பை டே மொபைலில் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப சகஜமாகவே ஆகிடுச்சு. ஆனால் இன்ஸ்டால் பண்ணுற அப்ளிகேஷனில் நம்ம புது லாகின் எதுவும் க்ரியேட் பண்ணுறதில்ல. எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் அல்லது கூகுளில் வந்து லாகின் பண்ணிடுறோம். அப்படி ஃபேஸ்புக் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். பட் நம்ம லாகின் பண்ணோம் அப்படின்றத ஒரே காரணத்துக்காக நம்மளோட டேட்டாவை நமக்கே தெரியாமல் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படி நிப்பாட்டலாம் வாங்க பார்க்கலாம். முதல்ல ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அதில் செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸில் உள்ளே போனீங்க அப்படின்னா பெர்மிஷன்ஸ் அப்படின்றது இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன ஆப்ஸ் வந்து ஃபேஸ்புக் மூலமாக லாகின் ஆகிருக்கீங்களோ எல்லா ஆப்ஸையும் காமிக்கும். அதில் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸை கிளிக் பண்ணி சைடில் ரிமூவ் அப்படின்றது இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகும். ஸோ இந்த நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறோம், அதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறோம், எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எனக்காவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். என்னன்றதை பாருங்கள். நம்ம மொபைலில் எக்கச்சக்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். எந்தெந்த அப்ளிகேஷன் எப்போ இன்ஸ்டால் பண்ணுறோன்ற ஞாபகம் நம்மளுக்கு இருக்காது. அந்த அப்ளிகேஷனை ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸும் பண்ண மாட்டோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை தேடி நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் வாங்க நம்ம பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோர் போய்க்குங்க. அந்த ப்ளே ஸ்டோர் போனதுக்கப்புறம் அதில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மை ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்ன்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இதில் பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து ஆப்ஸாக காமிக்குதா? ஸோ இந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சைடில் அந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செக் பாக்ஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஆப் உங்களுக்கு வேணாமோ அந்த ஆப் எல்லாத்தையுமே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெலீட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த வீடியோ மொபைலுக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம் எது அப்படின்னா அது வந்து பேட்ரி தான். அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் பேட்ரி வந்து நிற்கலை, சரியாக சார்ஜ் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதை எப்படி செக்யூராக சேஃபாக வந்துட்டு பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மொபைல் பேட்டரி ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்தன் ஆகும், ரொம்ப லாங் லைஃப் வரணுமா, அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை வந்து குறித்து வச்சுக்கோங்க. உங்களோட மொபைல் பேட்டரி ரொம்பவுமே லாங் லென்த் வரும், அதே மாதிரி சார்ஜிங் குயிக்காக ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போய்க்குங்க. அதில் வந்து பேட்டரி அண்ட் டிவைஸ் கேன் இருக்கும், அப்படி இல்லை அப்படின்னா பேட்டரின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்து ப்ரொடக்ட் யுவர் பேட்டரி அப்படின்னு சொல்லியிருக்கும், அதை நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பேட்டரியோட மேக்ஸிமம் லிமிட் 100% இருந்தாலும் அது 85% தான் வந்துட்டு சார்ஜ் ஆகிது கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்படின்னு போகும்போது உங்களோட பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் ஆகாது. அப்படின்னு போகும்போது லாங் லைஃப் வரும். இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க மொபைலில் 18+ கண்டென்ட்டுக்கு உண்டான கிட்ஸ் ப்ரைவேசி மோடை தான் வந்து இப்போ வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறீங்க. உங்களோட மொபைலை திடீர்னு உங்கள் குழந்தைங்களோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க சுட்டீஸோ எடுத்து யூஸ் பண்ணுறாங்களா, அந்த சமயம் அவங்களுக்கே தெரியாமல் ஏதாவது 18 கண்டென்ட்ஸ் வைரல் ஆச்சு அப்படின்னா என்ன நிலைமையாகும் யோசிச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்போ அதை தடுக்கிறது எப்படி அதுக்கு நீங்கள் உங்களோட சிஸ்டமில் முதல்ல செட்டிங்ஸ் போய்க்குங்க. அதில் மேலே சர்ச் பாரில் ப்ரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் ப்ரைவேட் டிஎன்எஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ப்ரைவேட் டிஎன்எஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அந்த 3 ஆப்ஷனில் ஆட்டோமேட்டிக் அடுத்து ப்ரைவேட் டிஎன்எஸ் வந்துட்டு ஹோஸ்ட் நேம் கேட்கும். அதில் நீங்கள் வந்துட்டு நான் இப்போ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க அந்த யூஆர்எல் நீங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
எந்த ஒரு நேரத்துலையும் 18+ கண்டென்ட் ஆட் ஆகவோ இல்லை மற்ற பிரகாரம் வேறு எங்கேயோ இருந்தாலும் அது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் ஆயிரும். ஸோ இப்போ உங்கள் ஃபோனை உங்கள் குழந்தைங்கள் எடுத்தாங்க அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பொருளோட வேல்யூ குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் நம்ம மொபைல் ஃபோனும். இப்போ உங்களோட மொபைல் ஃபோன் வாங்கி ஒரு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சா, அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ஸ்பீக்கரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ். நான் கொடுத்துருக்க யூஆர்எல்லை நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ரௌசரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஃபிக்ஸ் மை ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒரு மாதிரி பீப் சவுண்டு கேட்கும். அந்த பீப் சவுண்டு வந்துட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 40 செகண்ட் விடுங்க. விட்டுட்டு திரும்பவும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம வருஷக்கணக்காக நம்ம பேண்ட் பையில் வைக்கிறது, கீழே விழுந்திருக்கும் மொபைல், இந்த மாதிரி இருக்கிறதுல டஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்பீக்கரில் ஏறி நின்றுருக்கும். அந்த டஸ்ட்டை நம்ம வந்து எடுக்கிறோன்னு சொல்லி உள்ளே தள்ளி விட்டுறக்கூடாது இல்லையா? அதனால் இந்த சவுண்டு கொடுத்து உள்ளே டஸ்ட்டெல்லாம் வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்பீக்கர் நல்லாவே ஒர்க் ஆகும். நம்ம இந்த வீடியோவில் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா, மைக்கு, ஸ்பீக்கர் செட்டிங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி செக்யூர்டாக இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலில் உங்களுக்கே தெரியாமல் கேமரா, மைக்கு, உங்கள் லொக்கேஷன் இதெல்லாம் வேறு அப்ளிகேஷன்ஸ் அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க. அப்படி அக்சஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் முதல்ல மொபைலோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அந்த செட்டிங்ஸில் பெர்மிஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது உள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் அது எல்லாமே வந்துட்டு ஷோ ஆகும். அதில் என்னென்ன ஆப்பு, என்னென்ன பெர்மிஷன்ஸ் வந்து அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது லிஸ்ட் அவுட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேமராவை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ஆல்வேஸ் அலோவ் அப்படின்ற டைமில் எந்த ஆப்பும் இருக்காது. ஒயில் யூஸிங் டு லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனுக்கு ஜிபே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் வந்து கேமரா தேவையில்லை. ஸோ அதில் வந்து டோன்ட் அலோ அப்படின்ற அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜிபே யூஸ் பண்ணியாலும் நம்மளோட கேமரா நம்மளுக்கே தெரியாமல் அது அக்சஸ் ஆகாது. உங்கள் மொபைல் ஹேக் ஆகிருக்கா இல்லை கால் ஃபார்வர்ட் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிருவீங்க? அதுக்கு சில டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் உங்களோட மொபைலில் கால் ஃபார்வர்ட் ஆகுதா இல்லை ஹேக் ஆகிருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கையில் உங்கள் கால்ஸு இல்லை மெசேஜஸ் யாருக்காவது ஃபார்வர்ட் ஆகுதா இல்லை மொபைல் ஹேக் ஆகிருக்கா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கலாம்? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களோட டயல் பேடில் போய்ட்டு *#062# அப்படி நீங்கள் கொடுத்து கால் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வரும். அதில் இன்கேஸ் உங்களுக்கு வேறு யாருக்காவது வந்துட்டு உங்களோட கால்ஸோ இல்லை மெசேஜஸோ ஏதாவது ஃபார்வர்ட் ஆகுது, இல்லை உங்கள் மொபைல் வேறு ஏதாவது ஹேக் ஆகிருக்கு அப்படின்னா அதில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் மொபைல் எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இந்த வீடியோ உங்களோட ஹெட்ஃபோன் குவாலிட்டி, அப்புறம் ஹெட்ஃபோன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், சவுண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்த்து உங்களோட ஹெட்ஃபோன் செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் லவுடாகவும் வால்யூம். நீங்கள் ஹெட்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஆளா? அப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை குறித்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சவுண்டும் ஜாஸ்தியாக கேட்குற மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் உங்கள் காதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு அதில் சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன் அப்படின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சவுண்ட் அண்ட் வைப்ரேஷனுக்கு அப்புறம் வால்யூம் கிளிக் பண்ணிக்கோங்க. வால்யூம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் அந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி மீடியா வால்யூம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அது லிமிட் இருக்கும், அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லிமிட் வந்து டிஃபால்ட்டு 85 dB லிமிட்டு. அதை தாண்டி நீங்கள் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வால்யூம் ஜாஸ்தியாக கேட்கும், கொஞ்சம் லவுடாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம Tech-nLITE சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் உங்கள் கோபிநாத் பாண்டியன், சைனிங் ஆஃப். டாடா, பை பை.